அரசும் உறுதியாக இருக்குது. எப்படி தான் பெற போகிறோம் பெற போகிறோங்கிறது தொடர்ந்து இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும்போது தான் நம்ம அது சார்ந்தவங்க வந்து அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் எந்த விதத்திலும் நம்ம வந்து பின்தங்கி போய் நிற்கல. கல்வின்னு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய சமூக சிக்ஷாவில் சொல்லக்கூடிய 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தான் டாப்பில் இருக்கோம். நம்ம கேரளாவை பொறுத்தவரைக்கும் 20க்கு 20 அவங்க தான் டாப்பில். ஆனால் 2 மாநிலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நிதி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3548 கோடி ரூபாய் அவங்க வந்து நமக்கு வழங்காமல் வஞ்சிக்கிறது வந்து உள்ளபடியே அது வேதனை. பட் அரசியல் எதில் வேணால் செய்யுங்க, ஆனால் ஒரு கல்வியிலையும் போய் நீங்கள் அரசியல் பண்ணுகிறீர்களே அப்படிங்கிறத நம்ம வேதனையாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இதுக்காக எந்த திட்டத்தையும் நிறுத்திடாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழங்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி 500 கோடி ரூபாயை இப்போ நம்ம ஒதுக்கிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இது வந்து கூடுதல் நமக்கான ஒரு செலவினமாக ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் மாணவருடைய எதிர்காலத்தின் மனதில் வைத்து ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த நிதியை வந்து நமக்கு வந்து வழங்கி கொண்டிருக்காங்க.